புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற அரசியல் சாசன படுகொலை தினம் குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரசியல் சாசன படுகொலை தினம் கடந்த 25ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், ஜூன் 25 இந்திய அரசியல் ஜனநாயக வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அரசியல் வரலாற்றில் ஒரு பிளாக் சாப்டர் என்று சொல்லக்கூடிய அவசர நிலை எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட போது அரசியல் சாசனத்தின் மதிப்பையும் மாண்பையும் பாதுகாக்க நடந்த போராட்டங்களை நினைவு கூறும் நாள். சுமார் 143 கோடி பாப்புலேஷன் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்த மக்களாட்சி, அரசியல் சுதந்திரம், தனி மனித உரிமை பாதுகாப்பு, சமூக நீதி, பத்திரிகை சுதந்திரம், சமத்துவம் போன்ற தத்துவங்கள் மேல் கட்டி எழுப்பப்பட்டது. இந்திய ஜனநாயகம் உலக நாட்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரி நாடாக இருக்கிறது. நம்மோடு சுதந்திரம் பெற்ற நம்முடைய பக்கத்து நாடான பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்த்தாலே இதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஜனநாயக பரவை அழிக்கும் விதமாக 1975 அப்போதைய ஆட்சியாளர்கள் சர்வாதிகார மனதோடு நாட்டில் அவசர நிலை கொண்டு வந்தார்கள். அப்போது ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டது. அவசர நிலையால் ஏற்பட்ட சமுதாய கொடுமைகளை அதிகம் அவரை தெரிந்து கொண்டால் நம்மை பதைபதைக்க வைக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் எந்தவித விசாரிப்பும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடக்குமுறையை எதிர்க்கும் எந்த கட்சியும், தலைவர்கள், சமூக போராளிகள், பத்திரிகையாளர்கள், கலைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பத்திரிகை சுதந்திரம் முழுவதாக ஒடுக்கப்பட்டது. தனிநபர் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அவசர நிலைக்கு எதிராக குரல் கொடுத்த எவரும் கைது செய்யப்பட்டார்கள். அரசியல் சாசனமே கேள்விக்குறியானது. சட்டத்தின் ஆட்சி, மனித உரிமைகள், நீதியின் குரல் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தால் ஓரங்கட்டப்பட்டது. இந்த நிலை 21 மாதங்கள் தொடர்ந்தது. அந்த காலகட்டத்தில் நடந்த சில கொடுமைகளை ஏராளம். எமர்ஜென்சி கால கொடுமைகளை பற்றி விசாரணை செய்ய பல மாநிலங்கள் விசாரணை கமிஷன்கள் அமைத்தன. அந்த அளவிற்கு அதன் தாக்கம் கொடுமையாக இருந்தது. இப்போது இருப்பது போல சோசியல் மீடியாக்களோ அல்லது டிவி சேனல்களோ அன்றைக்கு இல்லை. இருந்தால் எமர்ஜென்சி பற்றி விவாதம் நடந்திருக்கும். மக்கள் விவாதித்து இருப்பார்கள். எல்லாருக்கும் எமர்ஜென்சியின் கொடுமைகளை தெரிந்து இருக்கும். ஆனால் அரசு நிறுவனம் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டால் குடிமக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்கும் என்பதை இன்றைய தலைமுறைக்கு, இனி வரும் தலைமுறைக்கும் எடுத்து சொல்லத்தான் நாம் இப்போது முயற்சி செய்கிறோம். எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட நாளான ஜூன் 25 ஜனநாயக படுகொலை தினமாக சம்விதான் ஹத்யா திவஸ் ஆக மத்திய அரசு அறிவித்து இருக்கிறது. இது போன்ற வரலாற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அடக்குமுறைக்கு எதிரான நம்முடைய போராட்டங்களை, இந்திய அரசியல் சாசனத்தின் மாண்புகளை பாதுகாக்கும் நம்முடைய முயற்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது தலைமை உரையில், நம்முடைய நாடு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றது. அந்த விடுதலைக்கு நம்முடைய நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு அரும்பாடுபட்டார்கள், எப்படிப்பட்ட இன்னல்களையெல்லாம் அனுபவித்தார்கள். பெரும் தலைவரெல்லாம் தங்களுடைய இன்னுயிரையும் தந்தார்கள். அப்படி நம்முடைய நாடு விடுதலை பெற்று சுதந்திர காற்றை அனுபவித்து வந்தது. அப்போ எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். ஆங்கிலேயர் நமக்கு எவ்வளோ சிரமம். பேச்சுரிமை உண்டா, எழுத்துரிமை உண்டா, தலைவரெல்லாம் எங்கெங்கெல்லாம் தப்பித்து சென்றார்கள், எங்கெல்லாம் பதுங்கி இருந்தார்கள். நம்முடைய நாட்டினுடைய விடுதலை பெறுவது நம்முடைய மக்களுக்காக எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்போம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பேணி காத்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடைபெற்று வரும் பொழுது திடீரென்று ஒரு அவசர நிலை பிரகடனம் ஏன் அறிவித்தார்கள்? ஒரு அவசர நிலை பிரகடனம் வரணும், எதுக்காக வரணும், எப்படின்லாம் இருக்கு. தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற ஒரு அரசியல் நிலைக்காக ஒரு அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார். இந்த அவசர நிலை பிரகடனம் அறிவித்த பிறகு எப்படி இருந்தது? 50 ஆண்டுகள்
அப்போ அந்த சமயம் நாங்கள் எப்படி இருந்தோம்னு தெரிஞ்சுக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் வழியில் தான் கட்சி பணியாற்றிட்டு இருந்தோம். அப்போ பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது அந்த நேரத்தில், ஏன் அந்த அம்மா இப்படி அவசரப்பட்டு இது மாதிரி ஒரு அவசர அறிவிச்சாங்க, ஏன் அறிவிக்கிறாங்க, மனம் வந்து வேதனையோடு சொன்ன வார்த்தை அது. நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையே கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நேரம் அது. அவங்களுக்கு தேவை தன்னுடைய சுயநலம், தன்னுடைய ஆட்சி அதிகாரம் தனக்கு இருக்கணும், எந்த தலைவரும் அவர் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அந்த நிலையில் எடுக்கப்பட்டது தான் அவசர பிரகடனம். இது அரசியல் சாசன படுகொலை. நம்முடைய ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை எவ்வளோ மதிக்கணும், அந்த ஜனநாயகத்தை அழித்தது தான், படுகொலை செய்தது தான் அந்த நாள். 50 ஆண்டுகள் எல்லா தலைவர்களும் அவங்க யார் யார் எல்லாம் எதிர்த்தாலும், ஒரு நாட்டில் ஆளுங்கட்சி இருக்கலாம், எதிர்கட்சி இருக்கலாம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கணும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும், அது தன்னுடைய கடமை. ஆனால் இவர்களுடைய எண்ணம் தான் நினைத்தது தான் நடக்கணும், அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது தான். அப்படி கேள்வி கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள், சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டார்கள். நம்ம ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட நம்முடைய தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த அவசர நிலை பிரகடனத்தால் மீண்டும் எப்படிப்பட்ட ஒரு இன்னல்களை அனுபவித்தார்கள் நம்முடைய தலைவர்களால். நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள், நம் நாட்டு மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் அனுபவித்தார்கள். நம்முடைய நாடு ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு, நமக்குள்ள உரிமைகள் நமக்கு உண்டு, கேள்வி கேட்கின்ற உரிமை உண்டு, பேசுகின்ற உரிமை உண்டு, எழுதுகின்ற உரிமை உண்டு, எழுத்து சுதந்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை தான் அன்று ஏற்பட்டது 50 ஆண்டுகள். அதை நினைவு கூறுகின்ற நிலையில் நாம் நம்முடைய நாட்டை நம்முடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு வளர்ச்சியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த தினத்தை அறிவித்து மாணவ செல்வங்கள் இளைஞர்களாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் பேசும் பொழுது, 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இந்தியாவிலே முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட தினம். அன்றைக்கு அந்த 75ஆம் ஆண்டுகளே நாங்கள் எல்லாம் 7ஆம் வகுப்பை படிக்கின்ற காலத்திலே பள்ளியுடைய வளாகத்திலே இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பல்வேறு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அதை எடுத்து புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட தியாகிகள் எல்லாம் அன்றைக்கு சிறை சென்ற வரலாறு உண்டு. பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதில் இங்கே புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி சிறை மட்டுமல்ல, அவர்கள் அருகில் உள்ள கடலூர் சிறை போன்ற சிறைச்சாலைக்கு மாற்றிய நிகழ்வெல்லாம் நடந்தது உண்டு. அதைவிட மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்திலே, அதைவிட மிகப்பெரிய போராட்டம் இந்தியா முழுவதும், பத்திரிகை சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்ட அந்த 21 மாதங்கள். பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியிட வேண்டும் என்றால் அந்த செய்தியானதை அவர்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகுதான் அந்த செய்தியானது மறுநாள் அந்த பத்திரிகையை வெளியிட வேண்டும் என்ற பல்வேறு சட்டத்திட்டங்களை உருவாக்கிய 21 மாதங்கள். அதை எதிர்த்து வாஜ்பாய் உள்ளிட்ட மொரார்ஜி தேசாய் போன்ற தலைவர்கள் எல்லாம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார்கள். அந்த காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமறை வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். இந்த எமர்ஜென்சி என்பது மிக கொடுமையான ஒரு வரலாறாக அமைந்த காலம். அதெல்லாம் அந்த சிறிய வயதிலே கூட நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு செல்கிற போது, பள்ளியிலே படித்து விட்டு வருகின்ற பொழுது வெளியிலே செல்ல வேண்டும் என்றாலும் அனுமதி வேண்டும். யாராவது வெளியில ரோட்ல நடக்கணும்னா கூட பர்மிஷன் வாங்கணும். அண்ணன் இளவானெல்லாம் இங்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணன் மக்கள் முதல்வரெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் காமராஜருடைய வழியிலே வந்தவர். அவருக்கு காமராஜர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தாலும் கூட அதை எவ்வளவு கடுமையாக எடுத்து அன்றைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தினார். அதன் பிறகு 21 மாதங்கள் கழித்து நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மிக படுதோல்வி அடைகின்றார். அந்த படுதோல்விக்கு பிறகு பாரத பிரதமராக மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஜனதாதளத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாடு சுதந்திரமான காட்டை சுவாசிக்கின்ற வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தமது உரையில், அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த அவசர நிலை பிரகடனம் என்ற பிரகடனத்தை கொண்டு வந்து இந்திய நாடு முழுவதும் தன்னுடைய சர்வாதிகாரத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 1975 இருந்து 1977 வரையிலே கிட்டத்தட்ட 21 மாதங்கள் அந்த அவசர நிலை பிரகடனம் அமுல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு இன்னல்களை அனைத்து தலைவர்களும் அன்றைக்கு சந்தித்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு அரசிற்கு எதிர்ப்பாக ஜனநாயகத்தின் வழியிலே யாரெல்லாம் கருத்துக்கள் சொன்னார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் எல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேரையும் இந்திய நாடு முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கைது செய்து சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்த கொடுமை. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா எந்த கருத்தையும் இன்றைக்கு
சுதந்திரமாக சொல்ல முடியும். கருத்து சுதந்திரம் இருக்கின்றது, எழுத்து சுதந்திரம் இருக்கின்றது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இப்படி நிறைய சோசியல் மீடியா பயன்படுத்துறோம். அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரையும் நம்மளால ஈஸியா எளிதா அவர்களை கமெண்ட் பண்ண முடியும். அந்த சுதந்திரம் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த 21 மாதங்கள் இதை போன்ற நிலைமைகள் இல்லை. அன்றைக்கெல்லாம் இவற்றையிலிருந்து மீளுவதற்கு இன்றைய பாரத பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டிருக்கின்றார்கள். முன்னதாக இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அரங்கில் வைக்கப்பட்டிருந்த அவசரகால வரலாற்று நிகழ்வுகளை சித்தரிக்கும் புகைப்பட கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், அரசு செயலர்கள் திரு நெடுஞ்செழியன், திரு முகமது ஆஷின் அபித், அரசு அதிகாரிகள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.